அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் செல்வ வளம் கூடுவதற்கு, இல்லை நீங்கள் உங்கள் கைகளில் காசு புரள்வதற்கு, பணம் புரள்வதற்கான ஒரு சின்ன குறியீடை உங்கள் கைகளில் எழுத போகின்றோம். அதாவது இடது மணிக்கட்டில் இந்த எஃப் மாதிரி ஒரு சிம்பலை போட போகிறோம். இதுக்கு பேர் ஃபெகுன்னு சொல்லுவாங்க. இது அந்த எஃப் மாடலில் இருக்கும். ஆனால் கோடுகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு ஆங்கில எழுத்து ஒய் போன்று இருக்கும். இந்த ஃபெகு இந்த மணிக்கட்டில் போடுறதுனால நமக்கு பணம் வந்துருமா, செல்வ வளம் கூடிருமா அப்படின்னா, ஆமாம், கூடும், பணமும் வரும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு டவுட்டோடு போகிறீங்க, அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கைகளில் போட்டுட்டு நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கைக்கு சேரும். அது எப்படியோ யார் மூலமோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த ஃபெகு போடுறதுனால ஏன் செல்வ வளம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் அந்த குறியீடு போடுறதுனால. இது புராதன காலத்தில், அதாவது ஜெர்மனியர்களின் புராதன காலத்தில் இந்த எழுத்துக்கள் ரூனேன்னு சொல்லி ஒரு எழுத்துக்கள் இருக்குது. அதனுடைய முதல் எழுத்து, அந்த மொழியினுடைய முதல் எழுத்து, அதாவது சரியாக சொல்ல போனோம்னா முதல் ஆல்ஃபபெட்டே இதுதான், இந்த ஃபெகு தான். அந்த காலத்தில் கால்நடைகளை, முக்கியமாக மாடுகள் மூலமாக தான் அவங்களுக்கு செல்வ வளம் கூடுவதாக இருந்தது. அதாவது செல்வ வளம் அப்படின்னாலே மாடுகளை தான் குறிக்கும். அந்த மாட்டினுடைய கொம்பு தான் இப்படி ஃபெகு மாதிரி அவங்க ஃபெகுவை சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களை எடுத்தாலே ஒரு மன்னருக்கும் இன்னொரு மன்னருக்கும் சண்டை வருது, போர் வருதுனாலே முதலில் அவங்களுடைய ஆண்நிறை கவர்தல்னு ஒன்று இருக்கும். ஆண்நிறை கவர்தல்னால் என்னென்னு அர்த்தம்னா, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை எல்லாம் கடத்தி கொண்டு போய்விடுவார்கள். ஸோ ஒரு நாட்டினுடைய மாடுகளை கடத்தி கொண்டு போய்விட்டால் அவர்கள் நாடு செல்வ வளத்தில் குறைந்து விடும். அதாவது பணம், பசி வந்துவிடும், வறுமை வந்துவிடும்ங்கிறது ஒரு எண்ணம். அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். அதனால் செல்வத்தை குறிப்பது மாடுகள். அந்த பசு மாடோ இல்லை காளை மாடோ அதனுடைய கொம்பு ஃபெகுவாக மாறியது. இதுதான் முதல் எழுத்தாகவும் வைத்து கொண்டாங்க. அதனால் இந்த குறியீடு போட்டால் அது மாடுகளின் கொம்பாகவும் இருந்தது. அதே போன்று செல்வ வளத்தை குறிப்பதற்காகவும் இந்த குறியீடு பயன்பட்டது என்று சொல்கிறார்கள். இது புராணம் சொல்கின்றது. இதுபோல் நீங்கள் பயனுள்ள தகவலை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.